ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1300 ஊராட்சி செயலாளர் பணியிடங்களை நிரப்ப இருக்கிறாங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஊராட்சி செயலாளர்கள் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வந்து வெளியாகியிருக்கு. மொத்தம் 1300 பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி வந்து விண்ணப்பிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழ்நாட்டில் 12,525 கிராம ஊராட்சி இருக்குது. இந்த ஊராட்சிகளில் முழு நிர்வாக பணிகளையும் வந்து ஊராட்சி செயலாளர்கள் தான் வந்து கவனிச்சுட்டு வருவாங்க. ஊராட்சி தலைவர் உறுப்பினர்களுக்கு அடுத்தபடியாக அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து ஊராட்சியின் அன்றாட செயல்பாடுகளை வந்து ஊராட்சி செயலாளர்கள் வந்து கவனிச்சுட்டு வருவாங்க. மத்திய மாநில அரசு திட்டங்களை வந்து சரியாக செயல்படுத்துறது, குடிநீர், தெருவிளக்கு, சாலை பராமரிப்பு போன்ற அடிப்படை வசதிகளை உறுதி செய்வது, அரசால் அறிவிக்கப்படும் அனைத்து திட்டங்களையும் நிறைவேற்றும் பொறுப்பு வந்து அரசு பணியாளராக ஊராட்சி செயலாளர்கள் தான் வந்து செயல்படுறாங்க. ஊராட்சியில் சிறப்பு அலுவலர்கள் மேற்பார்வையில் ஊராட்சி செயலாளர்கள் வந்து பணியாற்றிட்டு வருவாங்க. பல ஊராட்சியில் வந்து செயலாளர்கள் பணியிடங்கள் வந்து காலியாக இருக்குது. இந்த காலி பணியிடங்களை அவ்வப்போது உரிய அறிவிப்பு வெளியிட்டு பணியிடங்களை வந்து நிரப்பிட்டு வந்தாங்க. அந்த வகையில் தற்போது தமிழகம் முழுக்கும் காலியாக உள்ள 1300க்கும் அதிகமான ஊராட்சி செயலாளர் பணியிடங்களை நிரப்ப தமிழ்நாடு அரசு வந்து உத்தரவிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி என்னென்னா 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அந்தந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் விண்ணப்பிக்க முடியும். விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் www.tnrd.tn.government.in இந்த வெப்சைட் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம். இது குறித்து அந்தந்த மாவட்ட அளவில் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை, தகுதிகள், வயது வரம்பு ஆகியவற்றுடன் கூடிய அறிவிப்பு வந்து விரைவில் வந்து வெளியிடப்படும். இந்த பணியிடங்களுக்கு 9/11/2025 வரை விண்ணப்பிக்கலாம். நவம்பர் 10ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் வந்து சரிபார்க்கப்படும். டிசம்பர் 3ஆம் தேதிக்குள்ள தகுதி வாய்ந்த விண்ணப்பங்கள் பட்டியலிடப்பட்டு டிசம்பர் 4ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை ஒரு வாரத்திற்கு அந்தந்த மாவட்டங்களில் ஆட்சியர் தலைமையில் ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர்கள், ஊராட்சிகள் உதவி இயக்குனர், கலெக்டரின் ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் வளர்ச்சி ஆகியோர் கொண்ட குழுவினர் நேர்காணல் வந்து நடத்துவாங்க. இதன் முடிவுகள் டிசம்பர் 16ஆம் தேதிக்குள்ள வெளியிடப்படும். தொடர்ந்து 17ஆம் தேதி பணி நியமன ஆணைகள் வந்து வழங்கப்படும். அரசு வெளியிட்டுள்ள அட்டவணைப்படி பணிகளை மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர்கள், ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சிகளுக்கு அதன் ஆணையர் வந்து உத்தரவிட்டிருக்காரு. இந்த பணியிடங்களுக்கு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் காலி பணியிடங்களுக்கு ஏற்ப மாவட்ட ஆட்சியர்கள் வந்து அறிவிப்பு கொடுப்பாங்க. அந்தந்த மாவட்டத்தில் அப்ளை பண்ணிக்கலாம். நன்றி.